அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்புல நாம எத பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, வேர்க்கடலைய தொடர்ந்து சாப்பிடுறதுனால என்ன மாரியான நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத தான் பார்க்க போறோம். வேர்க்கடலையில புரதங்கள் நெறைய இருக்கு. அதே மாரி எண்ணெயும் அதிகமா இருக்கு, நார்ச்சத்தும் அதிகமா இருக்கு. ஸோ இது எல்லாமே அதிகமா இருக்கக்கூடிய வேர்க்கடலைய நம்ம தோல நீக்கிட்டு சாப்பிடும் பொழுது, நமக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் எல்லாமே கொடுக்குதுங்க. வேர்க்கடலையில HDL அதிகரிக்குது அப்படின்றதுனால, LDL குறைக்கும். ஸோ அதாவது கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடியதுன்னா வேர்க்கடலை தான். இந்த வேர்க்கடலை ஒரு நல்ல வகை கொழுப்பு நிறைந்ததுங்க. அதனால் தாராளமாக எல்லாரும் சாப்பிடலாம். வேர்க்கடலையை தொடர்ந்து சாப்பிட்றதுனால பித்த அமிலங்களுடைய உற்பத்தியில் குறுக்கீடு செய்கிறதுனால பித்தப்பை கற்களை தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் வேர்க்கடலையை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த உயிர் வேதிப்பொருள் எல்லாம் என்ன பண்ணுன்னா, தேவையில்லாமல் ரத்தத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் கல்லீரலுக்கு தள்ளிவிடும். அப்போ தேவையில்லாத அந்த பொருட்கள் எல்லாம் நமக்கு கழிவாக வெளியேற்றமாயிடும். ஸோ இதனால் நம்முடைய உடல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்குங்க. ஸோ யாருக்கெல்லாம் வேர்க்கடலை தொடர்ந்து சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்குது, யாருக்கெல்லாம் வேர்க்கடலை பிடிக்கும், அவங்களாம் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வேர்க்கடலையை நீங்கள் சாப்பிடும் பொழுது அந்த வேர்க்கடலை நரம்பு மண்டலத்தோடு தொடர்புடைய நோய்களை எல்லாமே குறைக்க ஆரம்பிக்கும். ஸோ குழந்தைகளுக்கு கூட நீங்கள் ஸ்நாக்ஸாக வேர்க்கடலை வாங்கி கொடுங்க. இல்லை அவிச்சு கொடுக்கறது, வறுத்த வேர்க்கடலை வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி செய்யுங்க. அதே மாதிரி இந்த வேர்க்கடலை சாப்பிட்றதுனால அல்சைமர்னு சொல்லக்கூடிய இந்த ஞாபக மறதி நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்குங்க. வேர்க்கடலில் நிறைய உயிர்வேதி பொருட்கள் இருக்குது. இது நரம்பில் இருக்கக்கூடிய செல்களை எல்லாம் நல்லா செயல்படுறதுக்கு உதவியாக இருக்கும். அதே மாதிரி நல்லா செயல்படுறதுக்கு தூண்டிவிடும். இதனால் நரம்புகளும் பார்த்திங்கன்னா நல்லா செயல்பட ஆரம்பிக்கும். அதனால் வேர்க்கடலை பச்சையாக சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்காதீங்க. வேர்க்கடலை பச்சையாக சாப்பிட்றத விட நீங்கள் அவித்தோ வறுத்தோ சாப்பிடலாம். அதுதான் ரொம்ப நல்லது. அதே மாதிரி வேர்க்கடலையை எண்ணெயில் போட்டு வறுத்து சாப்பிடக்கூடாதுங்க. அதே மாதிரி வேர்க்கடலையை நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா தோல் நீக்கிட்டு சாப்பிடாதீங்க. தோலோடு சாப்பிடுங்க. அதுதான் சத்தானது. ஒரு சிலர் சொல்லுவாங்க தோல் பித்தம், தோலோடு சாப்பிடக்கூடாது அப்படின்னு. ஆனால் தோலோடு சாப்பிடும் பொழுது தான் சத்துக்கள் நிறைய கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வேர்க்கடலையை நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதில் கசப்பு சுவை உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அதை சாப்பிடாதீங்க. கசப்பேறிய வேர்க்கடலையில் அஃப்ளோலாக்டிக்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருக்குது. இது என்ன பண்ணுன்னா வயிற்றில் ஜீரணத்தை பாதிக்கும். அதே மாதிரி வேர்க்கடலையை நீங்கள் தினமும் சாப்பிட்லாங்க. ஏன்னா உடம்புக்கு தேவையான அத்தியாவசியமான சத்துக்களான இரும்பு, ஃபோலேட்டு, கால்சியம், துத்தநாகம், இந்த சத்துக்கள் எல்லாமே அதிகமாக வேர்க்கடலையில் இருக்குது. தினமும் நீங்கள் ஊற வைத்த வேர்க்கடலை சாப்பிட்றது இன்னும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்கள் வேர்க்கடலையை சட்னி செய்து சாப்பிடலாம், கடல உருண்டை மாதிரி சாப்பிட்லாம். தினசரி நீங்கள் குழந்தைங்களுக்கு வேறு ஏதாவது ஜங்க் ஸ்நாக் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சத்தான உணவுப் பொருட்களை கொடுங்க. இது அவங்கள நல்லா பலப்படுத்த ஆரம்பிக்கும். வேர்க்கடலையை விரும்பி சாப்பிடக்கூடியவங்களாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த பதிவை சேவ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்கெல்லாம் வேர்க்கடலை பிடிக்குமோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. வேர்க்கடலையில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. அதே மாதிரி தாதுக்களும் நிறையவே இருக்குங்க. இதனால் பல ஆரோக்கியமான நன்மைகள்லாம் நம்மளோட உடம்புக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த வேர்க்கடலை கொட்டைகளில் பார்த்திங்கன்னா பீட்டா சிட்ரோசல் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்து அதிகமாகவே இருக்குது. இது என்ன பண்ணுன்னா புற்றுநோயில் இருந்து உங்களை ரொம்ப பாதுகாத்த கொடுக்குங்க. அதே மாதிரி வேர்க்கடலை உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் பெற்றிருக்கு அப்படின்றதுனால நீங்கள் டெய்லியுமே எடுத்துக்கலாம். எந்த பிரச்சனையும் ஏற்படாது. அதே மாதிரி வேர்க்கடலை நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுடைய இதயத்தை பாதுகாப்பாக வச்சுருக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. ஏன்னா இதில் இதய பிரச்சனைகளில் இருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய சத்துக்கள் அதிகமாக இருக்குது. கார்டியான் பாதுகாப்பு பண்புகள் இது ரொம்ப முக்கியம் இதயத்துக்கு. அந்த இதய நோய் அபாயம் ஏற்படாமல் குறைக்கிறதுக்கு, உடம்புல ரத்த ஓட்டத்தை அதிகமாக்கிறதுக்கு, இப்படி நிறைய நன்மைகளை வேர்க்கடலை செய்துங்க. ஸோ வேர்க்கடலை தொடர்ந்து விரும்பி உங்கள் வீட்டில் யாரும் சாப்பிடுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த பழக்கத்தை எல்லாருக்கும் ஏற்படுத்துங்க. இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பழக்கம். இடுப்பு, முதுகு வலி இதெல்லாம் இருக்கக்கூடியவங்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வேர்க்கடலை சாப்பிடுங்க. இந்த வேர்க்கடலையை வெல்லத்தோடு நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா முதுகு வலி எல்லாமே போகும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதனால் கடல உருண்டை மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி புற்றுநோய் செல்களுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுல வேர்க்கடலைக்கு நிறைய பங்கு இருக்குங்க. இதில் அந்த புற்றுநோய் அபாயத்தை பெரிய அளவில் குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. நம்ம உடம்புல எங்கே புற்றுநோய் கட்டிகளானது இருந்தாலுமே கூட அந்த புற்றுநோய் கட்டிகளுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுல முக்கியமான பங்கு வேர்க்கடலைக்கு இருக்குது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா மார்பக புற்றுநோயை தவிர்க்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குங்க. ஸோ வேர்க்கடலையை நீங்கள் வாரத்துக்கு 3 முறை எந்த வடிவத்தில் வேணாலும் நீங்கள் சாப்பிடலாம். உங்களுக்கு பிடித்த மாதிரி சாப்பிடுங்க. புற்றுநோய் அபாயத்தை 58% குறைக்கிறதுக்கு கண்டிப்பாக இதுக்கு வாய்ப்பு இருக்குது.
தாராளமா வேர்க்கடலை சாப்பிடுங்க. உங்களுடைய ஃபுட் லிஸ்ட்ல வேர்க்கடலை இருக்கா அப்படின்றத மறக்காம வந்து செக் பண்ணுங்க. அதே மாரி வேர்க்கடலை வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமா எடுத்துக்கலாங்க. ஏன்னா வேர்க்கடலையில புரதம், கொழுப்பு, நார்ச்சத்து இது எல்லாமே இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு நல்ல கலவை அப்படின்றது உங்களுக்கெல்லாம் தெரியுமா? இது வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பொருளுங்க. ஊட்டச்சத்துக்களால வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா, நம்முடைய வளர்ச்சித மாற்றத்த வந்து அதிகமாக்கி கொடுக்குது. அது மட்டும் இல்லாம, நீண்ட நேரம் நம்மள முழுமையா வந்து வச்சிருக்கிறதுக்கு உதவியா இருக்குங்க. ஸோ இது வந்து அதிகமா நீங்க சாப்பிடுவத வந்து தடுக்கிறதுக்கு உதவி பண்ணும். அதனால எடைய வந்து குறைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, வேர்க்கடலை வந்து சாப்பிடுங்க. அதனால உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து கண்டிப்பா ஆகும். அதனால ஆரோக்கியமா இருக்கலாம் நீங்க. ஸோ தாராளமா நீங்க வேர்க்கடலை வந்து எடுத்துக்கோங்க. அதே மாரி வேர்க்கடலையில நார்ச்சத்து அதிகம் இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம்லாம் எதுவும் வராது. செரிமான பிரச்சனைகள் வந்து அதிகரிக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா, மலச்சிக்கலை வந்து தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் தாராளமாக வந்து வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. தினமுமே ஒரு 6லேருந்து 7 வேர்க்கடலை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னாலே போதும். இப்படி சாப்பிடும் பொழுது உங்களுடைய குடல் சுழற்சி பிரச்சனை, மலச்சிக்கல் பிரச்சனை அப்படின்னு வயிறு தொடர்பான எந்த விதமான பிரச்சனையுமே உங்கள் பக்கம் வரவே வராதுங்க. ஸோ அதெல்லாம் வந்து தவிர்க்க முடியும். கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க முடியும். வேர்க்கடலையில் இன்னுமே நிறைய சத்துக்கள் இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வேர்க்கடலையில் உங்களுக்கு பிடித்தமான எந்த விதமான ஃபுட்டு வேணாலும் நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். இதை வந்து பச்சையாக சாப்பிட்றதுனால ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ஏற்படும். ஸோ அதனால் பெருசாக வந்து நீங்கள் பச்சையாக சாப்பிட வேணாம். உங்களுக்கு பிடித்த மாதிரி வேறு ஏதாவது உணவு வகைகளில் வந்து எடுத்துக்கோங்க. போல் விட்டமின் B1, நியாசின், ஃபோலேட்டு, ஓலிக் அமிலம் பச்சை வேர்க்கடலையில் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதனால் உணவில் நீங்கள் சேர்த்துக்கிறது உங்களுடைய நரம்பு மண்டலத்தை வந்து நல்லா வச்சுருக்கோம். ஸோ மூளையினுடைய வளர்ச்சியை வந்து தூண்டி கொடுக்கும். இதனால் சுறுசுறுப்பாக நீங்கள் வந்து இருக்க முடியும். ஞாபகத்திறனும் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும். குழந்தைங்களுக்கு குக்கீஸு, பிஸ்கட்டு இது மாதிரி ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்து வர்றதை தவிர்த்துட்டு இந்த மாதிரி ஊற வைத்த வேர்க்கடலை முளைக்கட்டியோ அல்லது வேக வைத்தோ இந்த மாதிரி வந்து கொடுத்து அனுப்புங்க. ஸோ இது அவங்களுடைய கவனத்திறனை வந்து மேம்படுத்தும். ஸோ ஞாபகத்திறன் அதிகரிக்கும் பொழுது அவங்க வந்து நல்லா வந்து படிக்க ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி உடம்பும் ரொம்ப சுறுசுறுப்பாக வந்து வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்குங்க. எலும்புகள் எல்லாத்துக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்னஸ் கொடுக்கும். எலும்பு தேய்மான பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வேர்க்கடலை அதிகமாக எடுத்துக்கோங்க. குறிப்பாக பெண்களுக்கு இந்த பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும். ஏன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட வயதுக்கு மேலே எலும்பு தேய்மானம் அப்படின்றது ஏற்பட்டுடுது. இதனால் கண்டிப்பாக இதுக்கு வந்து கால்சியம் தான் பற்றாக்குறை அப்படின்றது நமக்கு தெரியும். கால்சியத்தை பால்ல இருந்து மட்டுமே வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய உணவுகளையும் தினசரி பட்டியலில் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய உணவுகளில் வேர்க்கடலையும் ரொம்ப முக்கியம். ஏன்னா வேர்க்கடலையில் அதிக அளவு மேங்கனீஸ் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது. இதுவும் எலும்புகளை வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக்கி கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோயாளிகளும் நீங்கள் வேர்க்கடலை வந்து சாப்பிட்லாங்க. ஸோ வேர்க்கடலை சாப்பிடும் பொழுது உங்களுக்கு சர்க்கரையினுடைய அளவு பார்த்திங்கன்னா கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய நன்மைகளை தரக்கூடிய வேர்க்கடலையை தொடர்ந்து சாப்பிட்டு பயன்பெறுங்க. மேலும் இது மாதிரி நிறைய ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.